சடப்பையா பையனா ஏய் பச்சா 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 வந்து தேவா பதுமையோ காட்டி பிடிச்சிக்கிட்டுமா அவன் வாய பாரு கூட வரலாம் அந்த தேவர்களே மயங்கி உன் காலில் அது அப்படிதான் செய்வார்கள். அந்த ரதி தேவதை கூட உன் அழகுக்கு ஈடாகாது. அந்த மகாலட்சுமி கூட உனக்கு ஈடாகாது. என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ இறுக்கி பிடி இறுக்கி பிடி. பட்ட பால் உனக்கு பசு மாதிரி தெரியுதா? இல்ல ராவுல உனக்கு எங்க எருமாடா விளையாட கடமா நான் எப்ப பிடிச்சிருக்கேன் இன்னும் எண்ணிச்சு அண்ணி ஆக்கி விட்டுருப்பேன். 2 பேண்ட் போட்டதுனால தப்பிச்சுட்டா சித்தப்பா. அவ எங்க போட்டாங்க ஐயா அழகினாலே அறிவிழந்து போகக்கூடாது. ஒரு மனிதனாக பிறந்தவன் பிறருடைய காலத்தை கண்டால் தனக்கு தாயாகவும் தனக்கு தங்கையாகவும் நினைக்க வேண்டும். பிறருடைய பொருளை கண்டால் குறும்பாக நினைக்கணுமா? இந்த மாதிரி என்னை பார்த்து நீ ஒரு மாதிரியா பேசுறிய
அதனால நீ கெட்டு பட்ட மரமா போக என்னால ஆசைப்படுறது உனக்கு தப்பு. என்னது அதே எடுத்துப்போ. என்னது என்னால கெட்டு போக போறேன். வானத்து பெண்களை உனக்கு பணிவிட வேலை செய்ய அடிமையாக்க வேண்டுமா? ஆமா கண்ணே செய்தால் பரவாயில்லை. உனக்கு என்னை பிடிச்சிருக்கிறதா? கண்ணே எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தருவேன். மூன்றாம் பிறை போன்ற உனது நெற்றியும் முல்லை எறும்பை போன்ற பல்வரிசையும் ஆமா கண்டை மீனை ஒத்த கண்களும் கண்களும் குமிழ மலர் போன்ற நாசியும் நாசியும் வல்லைத்தண்டை போன்ற காதும் காதும் கோவை பழத்தை போன்ற இது ஏனும் மாம்பழத்தை போன்ற உனது கண்ணம் சங்கு போன்ற உனது கழுத்தும் மூங்கிலை போன்ற உனது தோலும் தோலும் ஆஹா தாமரை முட்டு போன்ற உனது ஸ்தனமும் ஆஹா 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 சிங்கத்தின் இடையை ஒத்த எனது இடையும் நல்லா அமைக்க புடி வாழைத்தண்டை போன்ற உனது துறையும் கொடை வாங்கி கீழே போவாங்க. விரால் மீனை போன்ற உனது கணுக்காலும் ஆமையை ஒத்த உனது பாதமும் அழகாபரமாகிய உனது கருவண்டை போன்ற இதெல்லாம் சொன்ன நீண்ட கூந்தல் பார்த்தா மொட்டையாதி அது இப்பதான் ஒரு மாசம் ஆகுது. யாரு நீ? என்ன ஒரு இந்த பொண்ணு என்ன ஊரோ யாரு பெத்த பொண்ணும் நாம என்ன ஊரோ யாரு பெத்த மகனும் அவளை நம்மளுக்கு தெரியாது நம்மள அவளுக்கு தெரியாது நீ யாருங்க என்ன ஊருங்க அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு நம்ம பேர்ல ஒரு பிரியம் இருக்குதுல்ல. ஆமா யாரு என்ன ஊருன்னு கேட்டா பிரியமா ஒரு மேல தொடப்ப கட்டையில வாங்க. அதனாலதான் பாதி பண்ணி போச்சு சொன்னேன். பாப்பா தட்டை எடு மூலி நாய காதாரம் அரவிக்கு வாழ்வு வந்து அத்தனை ராத்திரில கொடை பிடிக்கும்பா. தொடப்ப கட்டையால அடிப்பட ஆண்டவருக்கு போறது பையா. முகத்துல வேறு வேட்டா தொடச்சு சொல்லு. நாடு பெரிய தந்தை கம்கொண்டு என் பெயரோ சந்தனபாலன். போட்டுடலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஆட்ட காட்டம் இல்ல நான் பய மாட்டேன். ஐயோ என் மாமா அப்படி சொல்ல எப்ப உன் கலர்ல இருக்குது உன் கலர்ல இருக்குப்பா. உனக்கு பிறந்ததா? இல்ல இல்ல என் சித்தப்பா உனக்கு பிறந்தது. நாளைக்கு தான் கல்யாணம். உண்மையாவே சொல்லு, உனக்கு பிறந்ததா யாருக்கு பிறந்தது? யாருதான் பிறந்தது இதெல்லாம் பாத்துக்கிட்டா
தேடா ஒரு செல்வம் மீது போனானா அது என் மாமியால தான் அவர் போயிருக்காரு. ஐயோ அவரு போனாருன்னா அவரு நான் என்ன சொல்றேன், இவர் அஸ்தலாபுரமா, இவர் பேர் சந்துரு மகாரா. என் பேர் என்ன தெரியுமா? என்ன என் பேர் என்ன தெரியுமா? உன் பேர் என்ன? என் பேர் தான் கங்கா தேவி. எப்படி பொருத்தம்? அருமை அருமை. சந்தானம் கங்கை அப்படியே கரையும் தண்ணியில விட்டா. இல்லைங்க சும்மா சொன்னா. சும்மா அந்த வீடியோக்காரன் சொன்னா. ஐயோ நான் நேரத்துல இப்படிதான் உனக்கு பெந்தல்ன்ற திமிரில பேசிட்டு இருக்கேடா. ஐயோ என் பொண்டாட்டி வேற போன் பண்ணுங்க. எதுக்கு? சோறு ஆகணும். உனக்கு ஒண்ணு இங்க எங்களுக்கு தான் வேலை இல்லை. இல்ல ஒண்ணுக்கு ஆகுறது இல்லைங்க. அப்போ வேலைக்கு போறோம். அதுக்கு என் பேர் கங்கா. சரி நீ என்னால ஆசைப்பட்ட. ஆமா, நான் உனக்கு பொண்டாட்டியா இருக்கணும். உண்மை. நான் உனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னா நான் கேட்கறத நீ கொடுக்கணும். என்ன தட்டி கேட்க பொண்டாட்டியா இருக்கணும்னா நான் எதை பண்ணாலும் ஏடின்னு கேட்கக்கூடாது. கங்கா நீ எதை செய்தாலும் நான் தட்டி கேட்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் கொடுத்தா நீ எனக்கு புருஷன், அவனுக்கு பொண்டாட்டி. நான் கூட என்னமோ நினைச்சேன். ஏன் என்ன கேட்கும் நினைச்சேன்? ஒரு 10 பவுன்ல பதக்கம். பதக்கம். ஐயோ ஒரு 9 வாழை புலி ஐயா வக்கத்துல ஆகிவிட்டா வாழை பூச்சிட்டி போகுள்ளவர் தான் புலி வரணப்பட்டு ஒரு 9 பவுன்ல ஒட்டி. ஆமா என்ன இப்ப 2500 ரூபா தான் விக்குது. 73,000 தாண்டிச்சு. 10 பவுன்ல நான் இப்படின்னு தான் நான் நினைச்சேன். வைரமா கேப்பா, வைடூரியமா கேப்பா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் சர்வ சாதாரணமா இருக்கு. இது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்கிட்ட கரப்பவனி எனக்கு போதும். நீ எதை செய்தாலும் தட்டி கேட்க கூடாது. எவ்வளவுதானே? கங்கா அடி அந்தாரங்க சூரியனும் சாட்சி சபையுள்ளோ விதம் செய்தாலும் ஏந்திரையே உன்னை இல்லை சந்தார வாழ்ந்தாலும் கட்டி நான் கேட்பதில்லை. சூரிய சந்திரன் சபையில் உள்ள சகலமான பேர்களும் என்னை ஈண்டெடுத்த தாய்த்தரின் பேரில் சத்தியமாக நீ எதை செய்தாலும் எதை சொன்னாலும் ஏண்டு கங்காய் எனக்கு தெரியாது. சூட்சமம் தெரியும், குதிரக்கம் தெரியுது. என்ன தெரியுது? குதிரக்கம். ஆமாங்க வனத்துக்கு வந்தோம். ஆகாயத்துல போன சனியினை ஏணி வச்சு இறக்கணும் மாதிரி இந்த வனத்துக்கு வந்தோம். குடிச்சிருந்தா கட்டுறா தாலின்னு சொல்லணும். சத்தியம் கேட்குது, எனக்கு சந்தேகமா இருக்கு.
சத்தியம் பண்ணாத சத்தியம். உங்க அப்பா அம்மா தேடுவாங்க. உலகத்திலே பிறந்த மனிதன் எவனா இருந்தாலும் மூவாசை, முக்கியமான ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இது மூவாசையும் ஒரு மனிதன் மறையும் வரையிலும் முடிவில்லாத ஆசை. சரி, ஆசைக்கு அளவு என்பதே கிடையாது. அதனால எந்த ஆசையை விட பொய்யாத ஆசை பெண்ணாசை. பெற்றால் சண்டையில் சாக வேண்டும், இல்லை என்றால் பெண்டுகளால் சாக வேண்டும். சரி, அதனால இதெல்லாம் தான் போறாங்க. சண்டையில சாகணும். நீ எதை செய்தாலும் எதை கேட்டாலும் ஏன் இப்படி செய்யற இப்படி கேட்கிறன்னு சொல்ல மாட்டேன். இது இப்ப எல்லாம் கரும்பு வெட்டி மில்லுக்கு சர்க்கரைக்கு அனுப்புறாங்க. இப்பயும் அந்த பக்கத்துல ஒரு சில அந்த கரூர் பக்கம் போனா அச்சு வெள்ளம்ன்ற பேர்ல வெள்ளம் காய்ச்சற இடம் தனியாவே இருக்குது. ஆலைக்குள்ள கரும்பு கட்டு கட்டா கொடுப்பாங்க. 4 கரும்பு 5 கரும்பு கொடுத்தாங்கன்னா ஒரு பக்கம் சக்கை ஒரு பக்கம் சாறு. ஆலைக்குள்ள விட்ட கரும்பு மாதிரி கை அப்படியே கச்ச கச்சன்னு ஆகுதுடா. நீ இந்த பொண்ணாட்டிட்டு என்ன போலக்கு போறியோ? சரி, நீ சத்தியம் பண்ணிட்ட. ஆமா, சரி, இங்க வராங்க ஒரு சமாச்சாரம். அதாவது 4 உதவுற மாதிரி நல்லவங்க உதவ மாட்டான். ஆமா ஆமா, காலம் செய்வதை கோலம் செய்யாது. நல்ல நாள் பார்த்து இன்னைக்கு சரியான முகூர்த்த நாள். ஆமா, நல்ல வளர்ப்புற சாமி கும்பிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி கல்யாண குரு இருக்குதான் பாரு. ஒரு பொண்ணு மாப்பிள்ளன்னா கல்யாண குரு இருந்தாதான் கல்யாணம். சோதனை எப்படிப்பட்டவன்? நான் வந்து அப்படியே மூவி நீச்சல் அடிச்சவன். நான் எடுத்து தாலி எடுத்து பூரா காத்து. நீதான் 50 வச்சு சோசியம் பார்த்து தாலி கட்டணும் போறா. எல்லாம் தாலி எடுத்துட்டு ஏமா உனக்கு 9ஆம் இடத்து குரு கல்யாணம் பொறுத்த கரெக்டா இருக்கு. மாப்பிள்ளை இருக்குதாப்பா. ஆத்தை எதிர்த்தவனும் அரண்மனையை எதிர்த்தவனும் எவனும் வாழ்ந்ததா சரித்திரமில்லை. அரண்மனைக்கும் ஆத்துக்கும் எதிர் இருக்கக்கூடாது. இருந்தா எதிரில் இருந்தீனாக்கா அழிஞ்சு போறேன்னு அர்த்தம். ஓ சரி. ஆத்தங்க மத்த இடம்லாம் இருக்கிற மரம் வேற. ஆத்தங்கரைக்கு பக்கத்துல இருக்கிற மரம் நல்ல வளமா திடமா பெருசா உயர்ந்து நிற்கும். அது திடீர்னு அது எந்த இடத்துல எப்படி ஆகும் தெரியாது. ஆமா, தண்ணி வந்தா புடிங்கும் தான். ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வார்க்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறொரு படி. எல்லா வேலைக்கும் பழுது இருக்குது. ஆனா விவசாயம் பண்ணி பயிர் செய்து சாப்பிடுறான் பற்றி அதுக்கு மட்டும் என்னைக்குமே பழுது கிடையாது. அதே போல ஒரு அரசாங்கத்துல அரண்மனை அரசாங்கத்தை எதிர்த்தா எந்த நேரமும் அவனுக்கு படுபடலாம் அந்த ஊரை விட்டே கிளப்பிடுவான். அவனை எல்லாம் அட்ரஸ் இல்லாத ஆகிடும். அதனால அரசாங்கத்தை எதிர்க்க கூடாது, ஒத்துதான் போகணும். இப்ப நான் எதிர்க்கல, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்னன்னு நான் சொல்றது கேளு. அவளுக்கு 9ஆம் இடத்து குரு யோகமான குரு, கல்யாண குரு கரெக்டா இருக்குது. எனக்கு இருக்குதோ இல்லையோ தெரியாது. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு உண்மையை சொல்லி கல்யாணத்தை தடை பண்ணி நிறுத்தக்கூடாது. இருந்தாலும் இல்லைன்னாலும் உன்னை விட அவருக்கு தான் அம்சமா இருக்குது கல்யாணம் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லி சொன்னா உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் நான் தருவேன். இப்ப 25 கிலோ உளுந்தையும் தரான் உனக்கு. 2 ஏக்கருக்கு 18,000 செலவு பண்ணி 25 கிலோ உளுந்து. அது பூரா உளுத்து போய் தான் நடக்கும். எனக்கு தான் தெரியாது. எது உளுத்து போல இப்பதான் வச்சுக்கிறேன். அதனால நீ பார்த்து சொல்றேன். கைய காட்டு. சிம்மம் காட்டுக்குள்ள அவையா காட்டுக்குள்ளக்கிறான். அட வெளியே வந்தா சுட்டு விடுவான். சிம்மம்னா என்ன? சிம்மம்னா சிங்கம். ஓ ரைட், சரி கரெக்டா சொல்றீங்க. கடகம் வளைக்குள்ள மேரம். கடகம்னா என்ன? கடகம்னா நண்டு. ஏன் அவன் வளைக்குள்ள இருக்கிறான்? வெளியே வந்தா புடிச்சு இடிச்சு ரசம் வச்சிருவான். அங்க இருக்கத்தான் பாதுகாப்பு. மீனும் தண்ணிக்குள்ள இருக்கான். அவன் தண்ணி உள்ள இருக்கிறான். மீனுன்னா மீனு. ஓ மீன். வெளியே வந்தா கருவாடா போடுவாயா? அதுவும் சரியா தான் சொல்றேன். இருக்கிறதையும் சரியா சொல்லு. கல்யாண குரு சொல்லு கரெக்டா. 1 7 2 3 5 6 ஏண்டா 7 5 3 9 குரு 9 10 10ஆம் இடத்து குரு உன் பதுவை குறைக்குது. கல்யாண குரு உனக்கு கிடையாது. அந்த பொண்ணு உனக்கு குருக்கல்ல விட்டுரு. வேற பொண்ணு பாரு. என்ன ஆச்சு? இதை தருவியா? நீ பொய்யா சொல்றான்னா நீ உண்மையை சொல்ற பாரு. ஏமா கல்யாண குரு கரெக்டா இருக்குது. இப்பயே தாலிய கூட கட்டும் ராத்திரிக்கு. அப்படியா?
சரி அம்மாவுக்கு என்ன தேசை, எனக்கு என்ன தேசை? ஐயோ, இதுக்கு வந்து குரு தேசை, உனக்கு சனி தேசை. நான் இதான்றேன். இருக்கு வாடாங்க. உண்மையிலே சொன்னாலும் சொல்லா போனாலும் தற்பொழுது அவனுக்கு வந்து அதாவது மீன ராசி, அதுக்கடுத்து வந்து மேஷ ராசி, இதுக்கெல்லாம் இப்ப சனி தேசம் தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் இப்ப எகிரி குதிச்சுக்கிறேன் அதுல இருந்து. இந்த ஊர்ல ஒரு கோனார் இருக்காங்க, கோனார் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 100 ஆடு வச்சிருக்காங்க, செம்பி ஆடு. சரி, அந்த 100 ஆட்டுக்கு 2 கடை பொலி கடை போட்டிருப்பாங்க. சரி, அது பாத்துக்கிறியா? நான் எங்க கண்டான். அப்படி ஓட்டிட்டு போய் மேய்ச்சாங்களா, எல்லாம் மழை வந்து பொசன்னு. சரி, எல்லா ஆடும் வீட்டுக்கு வந்துருக்கு. சரி, அதுல ஒரு கடா மட்டும் மழையிலேயே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. சரி, அந்த கடா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்து அதிக மழை வர பார்த்து நனைஞ்சுக்கிட்டே ஓடி அந்த காட்டு வழியா அங்க சிங்கம் இருக்கிற கொகை, அந்த கொகையில போய் மழைக்கு நின்னுக்கிட்டு அந்த கடா. சரி, அது பண்ணிக்கிட்டோம். சிங்க மழையில் நனைஞ்சிக்கிட்டு வந்து பார்த்தா இந்த கடா இருக்குது. இருக்கு. ஆறாவன் என் கொகையில நீ நிக்கிற, நான் நினைக்கிறேன் வாடா. சிங்கத்தை பார்த்தா கடாலுக்கு என்ன அது உதறல எடுத்துக்கோ. இவன் போகன்னு தெரியாத வந்து உள்ள புந்துக்கிட்டோம், அடிச்சு போடுங்க, நான் நாளைய வாய தின்னுடுவேன் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு. சரி, அந்த நேரத்துல பாரு அந்த கடாவுக்கு குரு தேசை உனக்கு இருக்கிற மாதிரி. ஆமா, அந்த சிங்கத்துக்கு சனி தேசை. சனி தேசை பார்த்தது கடா உடம்ப ஆட்டுச்சு, தலையை ஆட்டுச்சு. நான் தாண்டா மலையாள பகவதி வேணும். 6 ஆணை திங்கிறன்னு விரதம் கொண்டேன், 5 சிங்கத்தை திங்கிறன்னு விரதம் கொண்டேன், ஒரு புளிய திங்கிறன்னு விரதம் கொண்டேன். 6 ஆணை தின்னுட்டான், 5 புளி தின்னுட்டான், ஒரு சிங்கத்தை தாண்டா எதிர்பார்த்தேன். வாடான்னு சிங்கம் பார்த்தது. ஓஹோ, இவன் உள்ளத சொல்லிவிட்டான். எப்ப என் கொகையை எடுத்து என் ஓட்டை எடுத்துக்க, வாசல எடுத்துக்க, நான் போறேன்னு காட்டுல பூந்து ஓடுது. முன்னால என்ன மாதிரி ஒரு குள்ள நரி நிக்குது. அண்ணே, என்ன காட்டுக்கு ராஜா அம்மா ஓட்டம் போற அப்படின்னு. இல்ல, நான் ஒண்ணு பஞ்சாயத்தை என் சொந்த செலவுல பண்ணிக்கிறேன். என்ன ஓடுறேன்னு அது யாரோ மலையாள பகவதி வேறனா என் கொகையில இருந்தா 6 ஆணையை திங்கிறன்னு விரதம் கொண்டானா, 5 புளிய திங்கிறன்னு விரதம் கொண்டானா, ஒரு சிங்கத்தை திங்கிறன்னு எல்லாத்தையும் தின்னுட்டானா. ஒரு எதிர்பார்த்தா வாடா, நான் தப்பி ஓடி வந்தது தம்பிராம் புண்ணியமா அப்படின்னு பூந்து ஓடி நரி உடலை. அண்ணா, உனக்கு பயமா இருந்தா என் வாழ வாழை கட்டிக்க, நான் முன்ன போறேன், நீ பின்னால வாடானுச்சு. ஈர்த்து புடிச்சு நரி வாழையும் சிங்கத்து வாழ கட்டிக்கிச்சு. சிங்கம் மின்னு போகுது, பின்னால நரி போகுது. பார்த்து விட்டு அட பாவி, போன சனியனை மறுபடியும் கொண்டுட்டு வரானு. இவன் ஒருத்தனா தின்னு இருந்தா 4 வாயா தின்னு, இப்படியா ஆளுக்கு 2 வாயா பிடிக்கிட்டு பாருங்களேன்னு மறுபடியும் குறு புத்தி வேலை செய்யுது. அண்ணே, நான் எதை சொன்னாலும் தட்டாத செய்யற மவராசம் ஒரு ஆள். நான் வந்து சிங்கத்தை இட்டுக்கிட்டு தான் வரத்தோம். நீ பரவாயில்ல கட்டிக்கிட்டு வந்த பாரு, அது போதும் கொண்டாண்டுச்சு. பார்த்தது சிங்கம். ஓஹோ, இவன் ஆளாட்டங்குது, நம்மள தந்திரமா கட்டி ஈர்த்துட்டு வந்துட்டான். சிங்கம் நரி வாழ பாதி பிச்சுக்கிட்டு ஓட்டமா ஓடிச்சான். சனி பிடிச்சது. ஆமா, அந்த மாதிரி ஓடுவான்னு தெரியல. ஒரு பொண்ணு புள்ள ஆசைப்படுதுன்னா தாலியை கட்டுறான்னு. இல்ல, எங்க அப்பா பாத்துட்டு அப்புறம் பேச்சுக்கும்னு பிள்ளைய கொடுத்துட்டு கொஞ்சம் நான் பாக்கல. வெளிநாட்டுக்கு போன போற வேலையை காட்டிவிட்டு ஓடியாடுறான். ஏன் இந்த அளவுக்கு போன என் கழுத்துல நீ தாலி கட்ட. ஓ, விளைஞ்ச கொல்லிக்கு ஐயா ஐயா, என்னடா சொன்னே என்னமோ அந்த உண்மையால எனக்கு நடப்பது தற்போது ஜென்மச்சனி கசாம இருக்கு. உண்மையாவே எப்ப நீ தாலிய தொட்டியோ உனக்கு பிடிச்சது ஜென்மச்சனி. ஜென்மச்சனி 7:30 இப்பொழுது நடக்கிறது ஜென்மச்சனி. அதுக்கு அடுத்த 2:30 பாதச்சனி, அதுக்கு அடுத்த விலகும். அது எனக்கு தெரியும். அதை விட ஜென்மச்சனியா இது சொல்றது நியாயம். கதையிலதான், கதையிலேயே சொல்றேன் நான் உண்மையா.
அதாவது கல்யாணம்னு சொல்றாங்களா தமிழ்ல சுத்தமான அர்த்தம் என்ன தெரியுமா? களின்னு சொன்னாலே சனின்னு அர்த்தம். சனி நாங்க சொல்றேன். யானம்னு சொன்னாலே பிடித்தல் என்று அர்த்தம். கல்யாணம்னு சொன்னா சனியம் பிடிச்சதுன்னு அர்த்தம். ஒருத்தவனை சனியம் பிடிச்சா அவனை பொய்யாத கஷ்டம் நஷ்டம் அவமானம் துன்பம் துயரம் எல்லாம் வரும். ஜோதிட கூற்று புடிச்சிட்டு ஆட்டு. ஆமா, அந்த விதிமுறை பிரகாரம் இந்த தாலியை தொட்டாவே கல்யாணம் நடந்துனா அவனுக்கு சனியம் பிடிச்சிக்கிச்சுன்னா அர்த்தம். அவனுக்கு அதுக்கு மேல்தான் எல்லாம் அந்த தாலி கட்டும் போது மாங்கல்யம் தந்து நானே நான் அவஜீவன கேதனான்னு சொல்லி தாலி அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாலி சொல்றானா அப்ப கட்டி மேல அடிப்பாப்பு புடிச்சு தெரியும் அப்ப அடிக்கும்போது அந்த சவுண்ட உத்து கேட்டு அந்த சவுண்ட நல்லா கல்யாணம் எங்க நடக்குதுன்னா கட்டி மேல பாருங்க அதே போல சுடுகாட்டுக்கு போனம் கொண்டு இறக்கி வச்ச உடனே மேற்கமா பார்த்து சூரியனை பார்த்து எல்லாரும் கும்பிட்டுட்டு அந்த இடத்துல அடி போன மறுபடியும் பணத்தை கொடுத்துரு பணத்தை எடு பணத்தை கொடுத்துரு சத்தியமா இது நான் வந்து ஆராய்ஞ்சு பார்த்தேன். கதை அம்பாள் சத்தியமா நம்ம உண்மையான கதை. இல்ல உண்மையாவே நான் சுடுகாட்டுல பார்த்தேன் அவன் அடிக்கும். இப்ப எங்க போல அடிக்கிறது அதனால தாலி தொட்டு அப்படின்னு சொல்றேன். சரி போடாடி இதே போல நீளமா இருந்த முடிதான் இப்ப குறைஞ்சு போச்சுன்னா ஏடாடு. நீ பாத்துருக்க மாட்டேன். வயசுல வந்தா கம்யூனிட்டி இன்னைக்கு 64 வயசு. தட்டி விட்டா அப்படி நிக்கும். முதல்ல கைய கட்டு கட்டுறா புண்ட தந்தவனா மூஞ்ச பாரு. ஒரு கல்யாணம் பண்றவன் எப்படி கேளாம் பாரு. அவன் மூஞ்ச பாருங்க. நோவு பட்ட கோயாட்டம் இப்படி கிட்ட வந்து புட்டு தரவனா. முதல்ல நான் உன் பொண்டாட்டின்ற அர்த்தத்தை வச்சு என்ன நீ பாடின்னு கூப்பிட்டா நீ எனக்கு ஆம்பளை இல்ல, நான் உனக்கு பொண்டாட்டி இல்ல. மொத வார்த்தை ஏழு கொண்டாட வாடா கோவிந்தா. ரெண்டாவது என்ன தெரியுமா? என் அனுமதி இல்லாத என் மேல நீ தொடணும்னு நினைச்சீனா நீ எனக்கு ஆம்பளை இல்ல, நான் உனக்கு பொண்டாட்டி இல்ல. அப்பவே உனக்கு எனக்கு உபகாரத்து. நம்பர் 2 இந்த பொண்ணு வேணுமா? வேணும். என்ன வேணும்? வேகாலத்தை கிளப்பிக்கிட்ட இன்னொரு பொண்ணாட்டி இருந்தா என்ன வீட்டுக்கு போனா என்ன? மூணாவது என்ன தெரியுமா? நம்ம பொம்பளைங்க உட்கார்ந்து இருந்தாலும் 4 பேர் நறுக்கா உட்காந்துக்கிறீங்க. காலையில எழுந்து நீங்க சாணம் போடக்கூடாது. நீ காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து சாணம் போட்டு கூட்டி எள்ளி விலைக்கு எழுதி தண்ணி மட்டும் வச்சிடணும். எனக்கு பெட் காப்பி கொடுத்துடணும். எனக்கு வெந்நீர் வச்சு கொடுத்துடணும். எல்லா வேலையும் ஆம்பளை தான் செய்யணும். பொம்பளைங்க நம்ம கம்மனா இருக்கணும். ஏன்டி நான் ஆம்பளையாச்சே இதை செய்ய சொல்றேன்னு கேட்டா நீ எனக்கு ஆம்பளை இல்ல, நான் உனக்கு பொண்டாட்டி இல்ல. மகாராஜா இந்த பொண்ணு வேணுமா? ஒக்காரத்திலிருந்து ஏற்றிலிருந்து அவன் சரிமா பொண்டாட்டி ஊம்பத்துக்காக நான் எப்படி சொல்றேன்னு நீங்க காலையில கோயிலுக்கு போறதுக்காட்டி ஆம்பளை வேலைக்கு விட்டோம். நீங்க எல்லாம் ஆட்டம் பார்த்துட்டு பாத்துல பொட்டாட்டி
நீ உட்காருன்னா உட்காந்து ஏந்திருந்த சகரார்த்தத்தை தான் பார்த்தவன் போட்டாட்டி போயிருந்தேன். அதுதான் பாக்குறேன். டென்ஷனை கிளப்பிட்டேன். 4வது என்ன தெரியுமா? இதுல வர்றக்கா இப்படி கெட்டவாயிடா. நான் சொன்ன கதையா தான் இருந்தது. கூலிக்கு அர்த்தம் இருந்தாலும் கூலிக்கு அர்த்தம் இவனுக்கு வேணுக்கா இருக்குன்னு மாட்டேங்குது. இதே என்ன விட்டு பாருங்க. அவனை விட்டு பாரு, பொருளை பூச்சி நேடுற மாதிரி நேண்டுவான். போறம் போக்கு நாய. நீ ஏந்தின்னு கேட்டா என்ன பண்ணு தெரியுமா? 10,000 பல்லப்பா பாருங்க. 3வது தோரம் கட்டியாத்தான் அப்படியே கொண்டாட்ட நாடாட்டம் பாக்குறாண்டி. காலையில வெட்ட போற கடை தான் இப்படி பார்க்கும். ஒன்னே எண்ணியா சரி சரி. அப்ப சரி பிண்டி அங்கே இருக்கு. அதோட இல்ல, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். ஆமா ஆமா. ஒரு மணிக்கு ஒரு புடவை வச்சு போடுவேன். நீ தான் துவைக்கணும். ஏன் சும்மா சும்மா மூத்த விடுமா? சேலை மாத்திரத்து ரக்கம் ஏற்றி ஏண்டி என்ன நீ எனக்கு ஆம்பளை இல்ல உனக்கு பொண்டாட்டி முருகா என்ன சொல்லி எனக்கு பொண்டாட்டி தான் வேணும். இதுக்குதான் சொன்னாங்க. அண்டமா முனிவர் எல்லாம் அஞ்சோனிக்குள்ள உங்களுக்கு பிடிக்க காட்டுறது. சொல்றா பட்டணத்தார் தான் சொன்னாரு. பெண்ணாகி வந்தது ஒரு மாய பிசாசம் பிடித்தனை இரு கண்ணால் மயக்கி இரு கண்ணால் விரட்டி முளையால் மயக்கி கடிதடுத்து புண்ணாங்குழியிட தள்ளி என்னாது உனை மறந்தேன் கட்சிய கம்பனே இறைவான் எல்லாம் இல்லாத சொல்லுறேன். எதை பண்ணாலும் ஆம்பளை பாவன்னு சொல்லுவாங்க. ஆமா சரி, அந்த ஆளு என் மேல ஆசைப்பட்டுட்டான். பெரியவங்க சொல்லிருக்காங்க என்னன்னு. ஆம்பளை பாவன்னு பார்த்தா அனாதை தாட்டிக்கணும், பொம்பளை நீ பாவன்னு பார்த்தா புலத்தாச்சா தாட்டிக்கணும். பாக்குறேன் ரெண்டு பேரும் இல்ல உட்காரு. ஏன் ஆம்படியா போட்டு இன்னாரு எடுத்து பாடுறா பொண்ணு தானே இப்படி போடு போடுறா. மரமா நிக்கிறான் பாரு அப்படியே. அப்புறம் பேசுற வாய பாரு கையை பாரு பாக்குற என் சக்காலத்தையும் பாக்குற சாண்டை குடிச்சோன்னு பயத்தி இல்ல ஒரு கலை. இப்ப நான் தான் உட்காந்து ஏதாவது பண்றானா பாரு அப்படியே நிக்கிறான் சாமி வந்த சரியாட்டம். நீ நேரம் பொண்டாட்டி அவன் ஹெல்ப் பொண்டாட்டி அவன் ஹெல்ப் பண்றானோ 3 காலுக்கு ஹெல்ப் பண்ணுனா என்ன ஆகும்? எவ்வளவு ஹெல்ப் போறாரு பிடிக்க இந்த வாயில அவளை கெட்ட படிக்கல. ஒரு பொண்ணு அட்டிக்கிட்டு வந்து ஊன்றானே பிடிப்போம் போவோம் இடிப்போம் கடிப்போம் ஒண்ணு கிடையாது. மங்கா கேட்டோம் நீ பண்ற நான் நிலம் கருப்பா நீ ஓட்டுலான்னு கேக்குறீங்க பண்ணுவியா? வயசு இல்லாத போச்சு பொண்டாட்டி எல்லாம் பண்ணி என்ன பண்றது?
என் கண்ணே உனக்கு ஆறாரோ என் கண்ணே உனக்கு ஆறிறாரோ ஆறாரோ ஆறிறாரோ என் கண்ணே ஒன்னு மாச்சம்மன் ஆகிப்பட்டுல ஆறாருக்கு என் கண்ணே தூராரோ என் கண்ணே உனக்கு தூரிறாரோ என் கண்ணே உனக்கு தூரிரண்டு என் கண்ணே உனக்கு ஆறிறாரோ ஊராரோ தூரிறாரோ என்னடா கண்ணு புறம் பண்ணாகுது என் கண்ணு உனக்கு அம்மா துளுக்கணுக்கு உன்னை பெத்தாரோ இங்க வாயா குச்சா அவனுக்கு அப்படின்னா என்ன இது தெரியாது தெரியுதுடா குச்சின்னா ஆம்பளை கீத்துன்னா பொம்பளை நான் அதை கூட பார்க்கல என்ன பிள்ளைன்னு கூட அதுக்கு நேரம் ஊக்க போட்டு வச்சுக்கிறீங்க பாரு அவன்கிட்ட ஏய் குஞ்சி குச்சி எனக்கு புள்ளன்னு ஆசைமா ஒரே ஒரு மொத்தம் அது நான் தூக்க தெரியாது தூக்கி அதுக்கு உரம் விழுந்துட்டு அது கராகரான்னு கத்தும் இப்ப அந்த கேள்வி உரம் எனக்கு கூப்பிட்டா கூட 50 ரூபாய் கேட்கறான் இங்க வா நீ அப்படியே இப்படியே மொத்தம் கொடுப்பா அப்படியா வாய போடுறார பத்தியா ஐயோ குஞ்சிமணி அன்னைக்குதான் தோல் போட்டு அந்த கவலை என்னதான் இவங்கெல்லாம் பார்த்து போய் நான் மூக்கல பஞ்சு வச்சு மாத்தனா நான் என்ன பண்ணுவேன் அது என்னமோ கெட்ட வர மூஞ்சி அது அங்க போய் கொடுத்துச்சு கொடுக்கும் ஏமா நீ இங்கே இருமா இரு இங்க இரு மகாராஜா நான் கூட ஒண்ணு என்னமோ நினைச்ச மகாராஜா என்ன சமாச்சாரம் ஆம்பளை கேவுறுத்திய நீ காப்பாத்திட்ட எப்படி பின்ன எதை வச்சு சொல்ற நீ வந்து ஒரு சும்மா அட்லஸ் கம்பெனி சைக்கிள் சரி அட்லஸ் சைக்கிள் பொண்டாட்டி ஒரு டாரஸ் லாரி சரி இது மோதி அதுக்கிட்ட என்னடா பண்ணணும்னு நினைச்சேன் புள்ள பிறந்துக்குதுங்க ஆம்பளை புள்ள அப்படியா ரொம்ப சந்தோஷம் தான் போனா ஆண் வர்க்கத்தையே பேரை காப்பாத்திட்டு கங்காரலேசன் என்ன கங்காரு இங்கிலீஷ்ல கங்காரலேசன் பரவாயில்ல புள்ள பெத்துட்டியா ஆமா சோபரசுமா ஆபரசனா ஆண்டிகை நம்ப இறங்க காண்டவன் பிறந்த பையன் தீவத்துக்கு போகக்கூடிய ஆண்களை வீசி மடிக்க போகிறேன் நான் பெற்ற பிள்ளை குழந்தை பிறந்தது 6 குழந்தை இதோ போகக்கூடிய ஆத்திரை வீசி மடித்து விட்டேன் ஆனா அந்த ஆளுகிட்ட போய் பிள்ளைங்களை பத்தி சொல்லுவாங்க பிள்ளைங்களா எப்படி என்ன பண்ணுத பிள்ளைங்களை பத்தி அவ்வளவு அக்கறையா கேட்கிற பிள்ளைங்க எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா குருகுல பள்ளிகளே வாசித்துக் கொண்டிருக்கிறது அப்படியா மகாராஜா உங்களுக்கு தெரியாம பேசுறீங்க என்ன உங்களுக்கு பிறந்த குழந்தை ஒண்ணு கூட உயிரோட இல்லைங்க என்ன உனக்கு என்ன கனவு கண்டியா பைத்தியம் பிடிச்சிச்சா ஐயா எதை வச்சு சொல்ற என்ன சொல்ற உங்களுடைய மனைவி குழந்தை பிறக்க தன்னுடைய பெத்த குழந்தை என்று பார்க்காமல் அந்த பிறந்த உடனே உதிரம் சொட்ட அந்த ரத்த ஈரம் கூட காயாமல் அந்த குழந்தைய ஆத்துல முறிச்சு கொண்டு போட்டு பைத்தியக்காரா ஒரு பெற்ற தாயானவள் தன் பிள்ளையின் பேரிலே உள்ள பிள்ளை பாசத்தின் காரணமாக தன் பிள்ளை செய்த தவறையே ஒப்புக்கொள்ள மாட்டாளாம். இப்ப இந்த தெருவு இருக்குது. ஆமா, இந்த வீட்டுல ஒரு புள்ள இருக்கும், அடுத்த வீட்டுல ஒரு புள்ள இருக்கும். சின்ன குழந்தைங்க ஒன்னோட ஒண்ணு கூடி விளையாடும். அது மண்ணை கூடி விளையாடுறது ரொம்ப ஆசை. அப்படி விளையாடும் தருவாய் கொஞ்சம் பெரிய குழந்தையாகுது, சின்ன பிள்ளையதான் அடிச்சுவிடும், கடிச்சுவிடும், ஏதோ செஞ்சு தவறு நடக்கும். இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நாள் பிள்ளை இல்லாம இருந்து அந்த குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு பிறந்திருக்கும். அவங்க வருவாங்க, அம்மா உன் பிள்ளைய அங்க விடாத சாமி, பள்ளிக்கடி பொல்லாத விஷம் என் பிள்ளைய பூந்துச்சு கடிச்சிட்டு வந்துச்சு, வேணா சாமி நமக்குள்ள சண்டை வேணாம், அந்த பிள்ளைய அங்க விடாத. அதுக்கடுத்து குச்சி எடுத்துட்டு வருதான் கண்ணுல குத்துறதுக்கு.
அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிள்ளை பாசத்தின் காரணமாக தாயானவள் தன் பிள்ளை தவறு செய்ததுன்னு ஒப்புக்கொள்ள மாட்டாள். அடி பாவி சண்டாளி அடி சக்காலத்தி நான் இவ்வளவுதான் புள்ள பெத்து வச்சிருக்காள். நாங்க என்ன கொல்லியா பெத்து வச்சிருக்கோம். இவன் புள்ள யோக்கியமான புள்ள, என் புள்ளதான் தப்பான புள்ளையா? உன் புள்ள ஒழுங்கா இருந்தா என் புள்ள ஏன் கடிக்குது? என் புள்ள ஏன் கண்ணுல மண்ணள்ளி போடுது? இவ புள்ள முன்ன ஏதாவது செஞ்சிருக்கும், என் புள்ள சும்மா இருந்திருக்காது, அது செஞ்சிருக்கும் அப்படின்னு தான் புள்ளைய பெருமையாதான் பேசுவாளே விட என் புள்ள தப்பு செஞ்சிருச்சு அப்படிப்பட்ட புள்ளைன்னு ஒத்துக்க மாட்டாளா? ஏன்? அந்த பிள்ளை பாசத்தின் காரணமாக. அப்படி இருக்க ஒரு தாயானவள் பெற்ற பிள்ளையை ஆற்றிலே ஓடும் நீரிலே வீசி எறிந்து கொண்டாள் என்று சொன்னால் யாரா நம்புறது? மகாராஜா, நீங்க நம்பலினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. உண்மையாக இந்த நாட்டு மக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா? இவளா ஒரு நாட்டு மன்னனா யாரோ ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஒரு பொண்டாட்டி ஆசைக்காக ஒருத்தைய கொண்டு வந்தா அவன் குழந்தை பிறக்க தண்ணியில முறிச்சு கொல்றா. இவளா ஒரு நாட்டு மன்னனோட கேவலமா பேசுறாங்க. சத்தியமா உண்மையாதாங்க மகாராஜா. இந்த நாட்டை ஆள்வதற்கு உங்க அப்பா பேரை சொல்வதற்கு உங்க ஒரு புள்ள நீங்க இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கும் உங்க பேரை சொல்வதற்கு ஒரு குழந்தை இருக்கணுமா, இருக்க கூடாதா? உண்மைதான். அந்த குழந்தைய பூரா போட்டாட்டு கொல்லுங்க. அந்த பாதைக்கு கொண்டாடோ நான் பேரானந்தமடைவேன். அவள் குழந்தையை எடுத்து யமுனாநதிக்கு ஓடும் போது நிழல் போல் அவளை பின்தொடர்ந்து செல்வீர்கள். ஆற்றங்கரையிலே ஒரு குழந்தையின் கழுத்தை திருகி ஆற்றிலே எரியும் போது மலை இடிந்து மடிவில் விழுந்ததை போல நான் பெருத்தவியார் புலத்தோடு அழுத கண்ணும் சென்றையுமாக அவரை பின்தொடர்ந்து வருவீர்கள். ஏண்டி கங்கா இப்படி செய்கிறாய் என்று கேட்டார். ஒரு வார்த்தை கேட்டா நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவாளே. தட்டி கேட்டால் நான் உன்னை விட்டு செல்வேன் என்று அப்பொழுதே சத்தியம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதற்காக வேண்டி நான் என் மனைவியின் பேரிலே ஆசை அழகுக்கு அடிமையாகி நாள் பரியந்தம் இந்த விஷயம் உலகத்தில் ஒருவருக்கும் தெரியாது என்று மூடி மறைத்து வாழ்க்கை நடத்தி வந்தேன். கொண்டாட்ட ஆசை இப்ப உலகம் எல்லாம் தக்காளி வேலை 5 கிலோ 100 ரூபான்னு
வராங்க 3 தான் 320 வராங்க. நான் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்ப 8வது குழந்தை 5 மாசம் முழுவாத. இப்ப அதான் குறவு. ஏண்டா இல்ல சொல்றேன். இப்ப என்ன பதில்? அந்த சேர எடுத்து போடுற ஆம்பளை அப்படி எடுத்து போடுறா ஆம்பளை. அந்த நாளையில தான் ஆம்பளை பொம்னேட்டி அடிச்சான். இப்ப பொம்னேட்டில தான் குத்துறாள் ஆம்பளைய. என்ன காரணம் கேட்டா குடிச்சுட்டாண்ட. கால கைய பிடிச்சி அமிக்க விடு. அது என்ன தெரியலடா, அந்த புள்ளையோட சேர்த்துருவோம். ஐயோ ரொம்ப சாமி நீ போட்டினா போட்டியெல்லாம் நான் எப்படி 2 லட்சம் போட்டியெல்லாம் 2 லட்சம் மிச்சம். நான் ஜான்ட்டுமா நீ நமக்கு நாம கருத்தா இப்படி இப்படி வயசானாலும் போய் போகுதுன்னு ஆமிக்கு விடுவோம். வந்து கொஞ்சம் எட்டையே இல்லை. அவன் என்ன வயசான கிட்ட போறவளா? பெத்த மாதிரி போறோம். அப்படி சொல்றிய நான் இல்ல அமுக்கிட்டாப்ல பொம்னாச்சி ஒரு ஆம்பளை மேல கைய வச்சா கரண்ட் சேக்கு அடிக்கிறாப்ல இருக்காது. 7 புள்ள பத்து என்னமோ அப்படி பாக்குறாண்டி கொல்ல காட்டு வாயில் நிறையாட்டம். இந்த மாதிரி ஆம்பளை காட்டுலண்டி அம்மா அவர் சிவனு கரும்பு காடே கேட்டு மாதிரி ஆமா. இது காலா பண்ருட்டி கண்ணபுரம் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய கலாய் பைப்பா பைப்பு சரியில்லை. ஆத்தூர்ல வந்து மலர் கொடிக்கிட்ட காட்டலாம் சாயங்காலம். அம்மா நீ 7 பிள்ளை பெற்றிருக்கிற 8வது பிள்ளை இது 5 மாசம் முழுவாத இருக்கிற உடம்புல ரத்த வர்த்தியே கிடையாது. சரி நான் சொல்ற மாதிரி சாப்பிடணும்னாங்க. சரி அப்புறம் இதை விட்டுட்டு சேலம் கேண்டாவுக்கு போனேன். சரி அந்த அம்மா பார்த்துட்டு அவங்களும் இவங்க சொன்னது சொல்லி சரி ஒரு நாளைக்கு 2 கிலோ மாதுளம் பழம், 2 கிலோ ஆரஞ்சு பழம், 2 கிலோ ஆப்பிள் பழம், 1 கிலோ பச்சை திராட்சை, 1 டஜன் செவ்வாழை, 1/4 கிலோ முந்திரி பருப்பு, ஒரு 1/2 கிலோ பாதாம் பருப்பு, 1/2 கிலோ பிஸ்தா பருப்பு, ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பால், ஒரு நாளைக்கு 1 கிலோ மலாட்டை பயிறு இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா இதெல்லாம் சாப்பிட்டு வந்தா உடம்பு ரத்த வர்த்தி ஆகும். இந்த 5 மாசமும் நான் சொல்றத கரெக்டா சாப்பிட்டுட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 கிலோ தான். அதுல 2 கிலோ ஆப்பிள் எத்தனை லட்சம் போறோம்? 2 கிலோ ஆப்பிள், 2 கிலோ ஆரஞ்சு, 2 கிலோ மாதுளம் பழம், 2 கிலோ திராட்சை. சும்மா கருப்பு திராட்சை கிலோ 8 ரூபா தான் விக்குது. அதோட இல்ல ஒன்னும் அதிகமா இல்ல. பாதாம் பருப்பு 1 கிலோ வாங்கிட்டு வா, பிஸ்தா பருப்பு 1 கிலோ வாங்கிட்டு வா, முந்திரி பருப்பு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வாங்கிக்கலாம். செவ்வாழை 1 கஜம் இருக்கட்டும். அதெல்லாம் சாப்பிடலாம். சத்தான பொருள் தான். அண்ணாச்சி பயமா சாப்பிடுறியா? பொண்டாட்டி கொல்லி போடுற நல்ல பிதுக்கி பிதுக்கி அமுக்கட்டாம்ல. என்ன பாரு காலையில என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை கடா வெட்டுறதுக்குள்ள நான் போய் தலை குளிச்சுட்டு வந்துடுவேன். எனக்கு வெந்நீர் வச்சுது. நான் தலை குளிச்சுட்டு வந்து பொங்க வைக்கணும். காலையில ஒன்னும் அதிகமாலாம் டிஃபன் செய்ய வேணாம். பொங்க வைக்க போறோம். ஒரு பெருப்படியால் 2 படி அரிசி மட்டும் இட்லிக்கு போட்டு இட்லி ஊத்தி எடுத்து வச்சு அதுக்கு நல்லா காஞ்ச மிளகா, பூண்டு, நாட்டு வெங்காயம், தக்காளி போட்டு கார சட்னி, மிளகு ஜீரகம் போட்டு அத கார சட்னி வச்சு விட்டுருவோம். அப்புறம் ஒன்னும் அதிகம் பண்ண வேணாம். சரி 1 பச்சரிசி, ஒரு 1/2 கிலோ பைத்தம் பருப்பு, 1/4 கிலோ முந்திரி பருப்பு, ஒரு 1/4 கிலோ நெய் ஊத்தி அத பொங்கல் வச்சு அப்புறம் ஒரு 1/4 கிலோ பொட்டுக்கல்ல இஞ்சி பூண்டு வச்சு அந்த பொங்கல்ல டால்டா ஊத்தலாமா? நெய் 1/4 கிலோ அத ஊத்தி அத பொங்கல் வச்சு வச்சு. சரி அவளாட்டம் அண்ணு கண்டதா அண்ணு தின்னுட்டு அடுப்பு கரையில கலக்குறவன் நான் இல்ல. இது உனக்கு மட்டும். எனக்கு அதுக்கு பிற்பாடு 2 கிலோ மைதாவும் 2 கிலோ கோதுமை மாவும் போட்டு சப்பாத்தி செஞ்சு ஒரு 4 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு 1/2 கிலோ பச்சை பட்டாணி, ஒரு 2 கிலோ தக்காளி, ஒரு 1/4 கிலோ அப்படியே பெசர்ன மாதிரி தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு பெசர்ன மாதிரி மசாலா எல்லாம் சேர்க்கலாமா? அதை மட்டும் அதை செஞ்சு. சரி சரி. மதியானத்துக்கு
பேருப்படி வச்சு வச்சு ஒரு 4 கிலோ பருப்பு வச்சு ரசம் வச்சு காரக்குழம்பு வச்சு தயிர் தாளிச்சு 2-3 வகை பொரியல். தயிர் கடையில வாங்கிக்கலாமா? அதெல்லாம் ஒத்து வராது. மாட்டுப்பால், எருமாடு எருமாடு வேணும், பசுமாடு, நாட்டு மாட்டு பாலை வாங்கி 10 லிட்டர் பால் போட்டோம். சரி, நீ மட்டும் என்ன பண்ற தெரியுமா? தினம் ஒரு டம்ளர் உப்பு இல்லாத கஞ்சி குடிக்கிற வச்ச கஞ்சி. சொல்ற மாதிரி ஆம்பளைகளுக்கு நாளை கூட அவனுக்கு ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்தாரு அவனு மதம் அடங்கி போய் என்னடாம்ல என்னடான்னு கேட்க தோணு. இந்த துணிமை எல்லாம் துவைக்காத கிடக்கு. ஐயோ ஏமா நாய்க்கு ஏதாவது புளிப்பா சாப்பிட்டா தேவலான்னு தோணுதுரா. எனக்கு முக்கியமா புளிச்சக்கரை தோறுத்துனா தேவலான்னு தோணும். புளிச்சக்கரை வேணா வாழைப்பழத்துல கற்பூரம் வச்சு தர சாப்பிடுறியா? இது ஆட்டத்துல சொன்னதுதான் இவன் மச்சின் எங்கேயா போய் வாங்கிட்டு இருந்தாலும் அதுக்குன்னு எனக்கு போன் போட்டு கேக்குறான். ஏன்னா வாழைப்பழத்துல கற்பூரம் வச்சு மூங்குனா சரியா போடுமானா எத்தனை கற்பூரம் வைக்கிறது காண்டவன். நான் ஆட்டத்துல விளையாட்டுக்கு சொன்னது நான் 5 ரூபா கற்பூரம் வாங்கி 2 வாழைப்பழத்துல வச்சு கொடுறான்னு கவனிக்க மாட்டா. அவன் நம்ப மாட்டான். இவள் அழகுக்கு அடிமையாகி சிசுமதை செய்த சண்டால பாதையை மனைவியாக வைத்துக் கொண்டிருந்தேன் இதுவரையிலும். சரி, நமக்கு மட்டும் தெரிந்த உண்மை இந்த உலகில் உள்ள மக்கள் எவருக்கும் தெரியாது என்று மூடி மறைத்து எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. இனிமேல் விடுக்கும் இவள் அழகுக்கு அடிமையாகி இவளை மனைவியாக வைத்திருந்தார். நம் நாட்டு மக்களும் மற்றும் நம்மை போல் ராஜாக்களும் கேவலமாக பேசுவார்கள். அதனால இந்த 8வது சொன்னது போல எங்க அம்மா அப்பா பேரை சொல்றதுக்கு நான் ஒரு ஆள் இருக்கேன். ஏன் குளம் கோத்திரம் என் பேரை சொல்றதுக்கு ஒரு 4 லிட்டர் பாலை வாங்கி காய்ச்சி அது கணக்கா ஊர்காரங்க சொல்லு, நாங்களா மாடு வச்சுக்கிறோம். 8வது பிள்ளை எப்பொழுது பிறக்கிறது என்று கவனமாக எதிர்பார்த்திருந்தார். பிள்ளை பிறந்த உடனே இந்த சிசுமதி செய்த சண்டால பாதையை அப்பொழுதே பிள்ளையை பிடுங்கிக் கொண்டு இந்த நாட்டை விட்டே ஓட்டி விட வேண்டும். அதனால எப்ப புள்ள பிறந்து பார்த்துட்டு உடனே தகவல் சொல்றேன். அப்புறம் 10 ஊரா இருந்தாலும் நறுக்காதான் பண்றாங்க. நல்லா அந்தாட பண்ணானுல அந்த மாதிரி பண்றாங்க.